சார் உண்மையை சொல்லணும்னா எனக்கு கடவுள் மேலே ரொம்ப ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது சார். நான் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து அதாவது நம்மளை வந்து மற்றவங்க நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை நம்பணும் சார். நம்புறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன் இந்த படம் நல்லாயிருக்கும், மக்களுக்கு பிடிக்கும், போய் சேரும், கடவுள் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பார். ஒரு நாள் ரிலீஸ் ஆகும்போது கஷ்டமாக இருந்தது, ஆனால் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் பயங்கர பெரிய படமாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மாறும்னு நான் நம்பினேன். என் டீம் மொத்தமும் நம்பினோம். நாங்கள் எங்களுக்கு ரெண்டாவது செகண்ட் தாட்டே இல்லை சார். எவ்வளோ பெரிய வெற்றிலாம் யோசிக்கல, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்பினேன். எல்லாருக்கும் இப்போ பிடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்ட் 2 வரும் சார். அது நான் எழுதும்போது தெரியும். இப்போ எனக்கு எழுதும்போது தெரியும் சார். அப்படிலாம் எதுவுமே இதில் கிடையாது சார். இப்போ இங்கே வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. விஜய் சார் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு இவ்வளோ ஹீரோஸ் இருக்கிற சூர்யா சார் மாதிரி இருக்கிற மனிதர்கள்லாம் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, நீங்களே பார்க்குறீங்க மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஆல் குட். நெல்லையை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் பேச்சு இருக்கு. ஐகோர்ட் மகாராஜா அப்படிங்கிற ஆமாம், நானும் பார்த்தேன் சார். அவர் தான் இங்கே வந்து அந்த பக்தருக்காக இறங்கி சாட்சி சொல்ல வந்தது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இது வந்து எந்த அடிப்படையில் எடுத்திருக்கீங்க சார்? சார் எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்கும்போது ஐகோர்ட் மகாராஜா பற்றி படித்தேன். எனக்கு அப்போ தான் தெரியும். பட் ஆனால் நான் வந்து பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலில் சாமி கும்பிடும்போது தான் நீதிக்காக நம்ம போயிட்டு யார்கிட்டயே பகை இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அங்கே போய் வேண்டிக்கிட்டோன்னா உடனே சாமி தீர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தேன். அதே மாதிரி தான் இங்கே திருநெல்வேலி சைடில் ஐகோர்ட் மகாராஜான்னு சொல்கிறாங்க. அதே என்னென்ன சரி, இது வந்து நான் ஒரு வாட்டி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் சார் வீட்டில் ஒரு 3 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து சூர்யா சார் சைட்லேருந்து எனக்கு கால் வந்தது. முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கால் வந்தது. நான் இந்த இப்போ வேறு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டேன். ரெண்டாவது வாட்டி கால் வந்தபோது நான் சாமி கும்பிட்டுருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு மேபி கடவுள் இதுதான் நம்ம பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் வந்து இமீடியட்டாக நாளைக்கே சொல்கிறேன் கதைன்னு சொன்னேன். ஸோ இது எல்லாமே கடவுள் நடத்தின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அது ஐகோர்ட் மகாராஜாவாக இருந்தாலும் சரி, 18ஆம் படி கருப்பாக இருந்தாலும் சரி, மாசாணி அம்மனாக இருந்தாலும் சரி, கடவுள் வந்து வழி நடத்தி இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காரு அப்படின்னு தான் நான் நம்புறேன்.